தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 லேட்டர் என்ட்ரி அட்மிஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது TNLEA தமிழ்நாடு லேட்டர் என்ட்ரி டைரக்ட் செகண்ட் இயர் அட்மிஷன்ஸ் 2024 இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு 1 வீக் பிஃபோரே வந்துருச்சு. லாஸ்ட் 1 வீக்கே நம்ம அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்கல, ஏன்னா நமக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால கொஞ்சம் அப்டேட்ஸ் பண்ணாமல் இருந்தோம். பட் இன்னைக்கு நம்ம அப்டேட்ஸ் வந்து பார்த்தலாம். ஃபுல்லாக என்னென்ன அப்டேட்ஸில் மிஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லா அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துறேன். உங்களுக்கு ஜூலை 7th வந்து லாஸ்ட் டேட் சொல்லிட்டாங்க, அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு. உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு June 8th வந்து ஓப்பன் ஆயிருக்கு. டாக்குமெண்டேஷன் அப்லோட்ஸும் உங்களுக்கு June 8th வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது தென் அப்லோட் பண்ணுறதுன்னா ஜூலை 7th வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. தென் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் ரேங்க் சாய்ஸ் பீரியட் இதெல்லாம் ஃபுல் டீடைல்ஸ் வந்து டேட்ஸ் வந்து இன்னும் வரவே இல்லை. உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். சரி, உங்களுக்கு வெப்சைட் வேணா TNLEA.com registration/application இதுதான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கான ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஜென்ரலாக நம்ம பார்க்குறது தான். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு வந்து ரெக்யூர்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 10th மார்க் ஷீட்ஸ் உங்களுக்கு தேவை. தென் அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ மார்க்ஸ் தேவை. இன்கேஸ் நீங்கள் வந்து பிஎஸ்சி முடிச்சிருந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் பண்ணுறதா இருந்தால் அதான மார்க் ஷீட்ஸ் வந்து வேணும். தென் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ஸ் வேணும். தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. இன்கேஸ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து அதர் ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். உங்களுக்கு 5 years டெஃபினட்டாக வந்து லாஸ்ட் 5 years தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நீங்கள் கண்டிப்பாக தேவை. வித் ஜாயிண்ட் டிக்ளரேஷன்ஸோட சொல்லியிருக்காங்க. தென் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். தென் அதே மாதிரி எக்ஸர்விஸ்மெண்ட் கேம்ப், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, டிசபிலிட்டி இது மாதிரி கோட்டா நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு கேண்டிடேட் வந்து நீங்கள் என்னென்ன காலேஜஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கவர்மெண்ட் காலேஜஸ் வரும், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸும் வரும். தென் அது இல்லாமல் கவர்மெண்ட்டில் கான்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டி காலேஜஸ் இது ப்ரைவேட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்சஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 semesters. சரிங்களா? பி சாண்ட்விச் கோர்சஸ்லாம் உங்களுக்கு 8 semesters வரும். உங்களுக்கு பிடெக் வந்து 3 years வந்து உங்களுக்கு 6 semesters வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு கோட்டாக்கான ரிசர்வேஷன்ஸ் என்ன, ஓகேங்களா, அது எலிஜிபிலிட்டி என்ன, ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆவரேஜாக எவ்வளோ மினிமம் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் டிப்ளமோவில். தென் ரிசர்வேஷன்ஸ்க்கான பர்சன்டேஜஸ் இதில் வந்து நம்ம ஜென்ரலாக இருக்கிறது தான். உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் டிப்ளமோவில் எல்லா இடத்துலையுமே ஏதோ காமனாக உள்ளது தான். நான் அதுக்கு ஒன்று வரல. சரிங்களா? நம்ம டேரெக்டாக நம்ம அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப போயிடுவோம். சரிங்களா? நீங்கள் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ஒரிஜினல்ஸ் அப்லோட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன்ஸ் ப்ராசஸ்ஸை, ஓகேங்களா, வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆன்லைன்லேயே வரும். அதில் அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டியூஷன் சாய்ஸஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். இதில் பிரான்ச்சஸோட எல்லாமே ஆன்லைனில் தான். தென் அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். நீங்கள் கேண்டிடேட் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். தென் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டரோட நீங்கள் ரெஸ்பெக்டிவ் காலேஜஸில் கொடுத்துருக்க டேட்ஸில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃபர்ஸ்ட் நம்ம உங்களுக்கு கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுறது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங், சரிங்களா, அப்ளிகேஷன் ஃபில்லிங்கில் ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன தேவை அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேமு, மெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர், தென் கம்யூனிட்டி, ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் கோட்டா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தேவை. தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது ஆன்லைனில் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணணும். ஆதார் கார்டு ஆப்ஷன்ஸை, தென் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் வேணும், டிப்ளமோ டீட்டெயில்ஸ் வேணும், அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஓகேங்களா, உங்கள் கேஸ் பிஎஸ்சி முடிச்சுன்னா ஆல் செமஸ்டர் டீட்டெயில்ஸ் வந்து மார்க்ஸ் வந்து தேவை. ஸ்காலர்ஷிப்ஸ் ஏதாச்சும் ஜிபிஎம்எஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். தென் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் நம்பர், சரிங்களா, மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் நம்பர் இல்லை உங்கள் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென் வெரிஃபைட் மெயில் ஐடி வேணும், உங்கள் வேலிட் மெயில் ஐடி வேணும். தென் அதுக்கு பேமெண்ட் எல்லாமே ஆன்லைனில் தான். தென் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட் என்னன்னா உங்களுக்கு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், தென் அதுக்கப்புறம் லாகின், அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ், தென் அகாடமிக் டீட்டெயில்ஸ், தென் அதுக்கப்புறம் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோடு, தென் அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ப்ரிவியூ செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ண முடியாது. அது ஒரு பேமெண்ட் ப்ராசஸ். தென் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வெப்சைட் பண்ணணும்னா உங்களுக்கு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், யூசர் லாகின் அண்ட் சர்டிஃபிகேட் அப்லோட் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா லாகின் பண்ணிடலாம். அது லாகினும் பண்ணிட்டீங்க எல்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். இல்லை நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, சரிங்களா, உங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்களோட நேமு, தென் மெயில் ஐடி, தென் உங்கள் மொபைல் நம்பர், ஓகேங்களா, இதை நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் ஓடிபி கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர்,
தென் உங்களோட பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஓகேங்களா. ஆல்ரெடி நீங்கள் மெயில் நேமோட உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, தென் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க சரிங்களா. இதில் நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பர் தென் பாஸ்வேர்ட் வச்சு தான் நீங்கள் வந்து லாகின் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம லாகின் பண்ணோட உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு கேட்கும். நீங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் ஓகேங்களா. நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக அதாவது எக்ஸர்வீஸ்மேனா, டிசபிலிட்டியா, இல்லை வந்து இன்கேஸ் வந்து எக்ஸர்வீஸ் டிசபிலிட்டி, தென் ஒன்றும் கூட ஸ்டீலிங் ரெஃப்ரிஜரேஷன், ஸ்காலர்ஷிப்ஸு, இது மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் கோட்டா வந்து எல்லாமே நீங்கள் இதை ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஓகேங்களா, இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்த ஸ்டெப்பு. அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து எங்கே படிச்சிருக்கீங்க சரிங்களா, அது கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் அதுக்கான டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, தென் சிக்னேச்சர் அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் உங்களோட மார்க்ஸ் டீட்டெயில்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. மார்க்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் உங்களால் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணணும். தென் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறது உங்கள் அப்ளிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைனல் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணுமோ எல்லாமே அந்தந்த கேபியில் நீங்கள் உங்கள் இருந்து 500 கேபிக்குள்ளே தான் எல்லாமே கேட்குறீங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் 500 கேபிக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும் சரிங்களா. அப்லோட் பண்ணி முடிச்சிங்கன்னா அதுதான் அடிஷனல் சர்டிஃபிகேட்ஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸர்வீஸ்மென்ட் இருக்குதுன்னா அடிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அடிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் கீழே இருக்கும், அதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் சரிங்களா. இதுதான் லேட்டர் என்ட்ரி ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. தென் அது இல்லாமல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அடிஷனலாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப் உங்களுக்கு அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப் அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். எந்தெந்த காலேஜஸில் எந்தெந்த கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர்ஸ் அது போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஒரு கோர்ஸ் வைஸாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் இருந்தால் அவைலபிளாக இல்லாமல் இந்த இயர் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் ஓகேங்களா 2023க்கான மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கட் ஆஃப் என்ன, குறைஞ்சபட்சம் இது வரைக்கும் இருக்குது, அதிகபட்சம் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கட் ஆஃப் டீடைல்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபுல்லிங், அதுக்கப்புறம் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுறோம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் காலேஜ் போய் தகவல் டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.